எசேக்கியேல் 16 அதிகாரம் 15 நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமர்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. இங்க எருசலேமினுடைய பின்மாற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து. அழக நம்புறது. அழகு எப்படி வந்துச்சு? ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி, ஆண்டவர் சுத்திகரித்து அபிஷேகம் பண்ணி உடைகளை கொடுத்து, அதுக்கப்புறம் தான் அழகே வந்துச்சு. நீ அழகுள்ளவளானாய் அப்படின்றது நடுவில் தான் வருது. எடுத்தெடுப்பில் எருசலேம் அழகுள்ளதாக காணப்படவில்லை. 7வது வசனத்தில் சௌந்தரவதியானாயின்னு இருக்கு. ஆனால் அந்த அழகை இழந்துட்டான். சிறு பிள்ளையில் இருந்த அழகை இழந்து மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 13 நீ மிகவும் அழகுள்ளவளாகி. முதல்ல கொஞ்சம் அழகு இருந்துச்சு, மகா சௌந்தரவதி தான். அதை இழந்து நடுவில் இழந்து போனதுனால பருவ மாற்றத்தில் அழகை இழந்து மறுபடியும் ஆண்டவருடைய சுத்திகரிப்பு, அவருடைய அபிஷேகம், அவருடைய அலங்காரம், அவருடைய ஆயத்தம், இதெல்லாம் மறுபடியும் எருசலேமை மிகவும் அழகுள்ளவளாக மாற்றுகிறது. இழந்து போன அழகை பெறுகிறாள். இழந்து போல உடையை மட்டுமல்ல, இழந்து போன அழகை பெறுகிறாள். அழகுன்றது மற்றவங்களை கவரக்கூடிய ஒரு அம்சம். உண்மையிலே அது அழகா இருக்கலாம். நம்முடைய தோற்றம், நம்முடைய குரல், சிலரை பார்த்தாலே அவங்கள பார்த்தாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு அவங்க கிட்ட இருக்கும். அவங்க அழகாலாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்கள பார்த்தாலே. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈர்ப்பு, மற்றவர்களை ஈர்க்கிற ஒரு தன்மை, அதை தான் அழகு என்று நான் சொல்வேன். அது பேச்சு திறனாக இருக்கலாம், பாடுகிற திறனாக இருக்கலாம், அது இசை திறனாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். மற்றவர்களை ஒரு ஆவிக்குரிய அழகாக இருக்கலாம், ஒரு மனோரீதியான அழகாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு திறமை, ஏதோ ஒரு மற்றவர்களை ஈர்க்கிற ஒரு காரியம், அதை எருசலேம் நம்ப ஆரம்பித்தது. நம்மை ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒன்று இருக்கும். சமையல் திறமை கூட மிகச்சிறந்த திறமை தான். சமையல் கூட ஒரு நபருக்கு ஈர்ப்பு தன்மையை உண்டாக்கும். ஏதோ ஒன்று. சிலர் ட்ரெஸ் பண்ணுற விதமே, அவங்க ஒரு ஆடம்பரமாலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ட்ரெஸ் சென்ஸ் இருக்குது பாருங்க, ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஈர்க்கும். ஏதோ ஒரு திறமை மற்றவங்களை ஈர்க்கிறது நம்மக்கிட்ட இருக்கும். அதை நம்பிடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட தொழில் இருக்குது, நான் பழச்சிக்கிடுவேன்னுவாங்க. அந்த தொழில் செய்ய முடியாதபடி போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த தொழிலே அவுட்டேட்டட் ஆகிடுச்சுன்னா, இந்த தொழிலே இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? டெலிஃபோன் பூத், அந்த காலத்தில் எஸ்டிடி பூத் இருந்துச்சு. அது எத்தனையோ பேர் அது ஒரு தொழிலாக வைத்திருந்தா, அது இப்போ இல்லாமல் போயிடுச்சே. அது மாதிரி எத்தனை விஷயங்கள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அவுட்டேட்டடான விஷயங்கள், அற்றுப்போன தொழில்கள், தொழில்நுட்பங்கள், அதெல்லாம் எவ்வளோ இருக்கிறது. அல்லது நம்மால் தொழில் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தொழிலை நம்புகிறவர்கள் உண்டு. என் கையில் கைத்தொழில் இருக்கு, நான் பிழைச்சிக்கிடுவேன், என்னால் உழைக்க முடியும், சாவர வரைய நான் உழைப்பேன், எவனும் எனக்கு தேவையில்லை. தன் உழைப்பை நம்புகிறவர்கள், உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உழைக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரை நம்புறதுக்கு பதிலாக ஏதோ ஒன்றை நம்புவது. உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து. புகழ் கெடுத்துடுச்சு. பைபிளில் போட்டிருக்கு, ஒருவனுடைய புகழ்ச்சியே ஒரு மனிதனுக்கு உண்மையான சோதனை. பாடு, துன்பம், உபத்திரவம், நிந்தை, அவமானம், அடி, கட்டு, இதெல்லாம் சோதனை தான். அதை விட பெரிய சோதனை இச்சைகள், இதெல்லாம் சோதனை தான். பண ஆசை, எல்லாத்த விட பெரிய சோதனை. சோதனைக்கெல்லாம் தாய் எதுன்னு கேட்டால் புகழ் தான். எருசலேமை கெடுத்தது எதுனா புகழ். லூசிஃபரை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. இதே எசேக்கியேல்லையே லூசிஃபரை பற்றி நம்ம 28 அதிகாரத்தில் படிக்கிறோம். பின்னால் நம்ம விவரமாக படிப்போம். உன்னுடைய அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. 28:17 எசேக்கியேல். உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அழகுதான். லூசிஃபருக்கும் மற்றவர்களை அவன் கவர்ந்தான்.
எவ்வளவு கவர்ந்தான்னா ஒரு கூட்ட தேவதூதர்கள் அவன் பின்னால வந்துட்டாங்க. ஆண்டவரையே விட்டுட்டு ஒரு ரசிகர் கூட்டம், வெறி பிடிச்ச ரசிகர் கூட்டம், ஒரு பெரிய பாடகர், ஒரு பெரிய ஆராதனை வீரர், சமீபத்திலே அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை, சபையில பிரச்சனை. ஆனா அந்த நிலையிலும் அவரை பலர் விமர்சித்தாங்க. சிலர் விமர்சித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க விமர்சித்த விதங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அந்த நிலையிலும் பலர் அவரை ஆதரித்து கமெண்ட்ஸ் போட்டாங்க. இப்பவும் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஏதோ தவறு நடந்திருக்கிறது குடும்பத்திலே, சபையிலே என்பது தெரிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. துக்கமான விஷயம் தான். அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த நிலையிலும் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு இருக்கு. லூசிஃபர் அப்படிதான். அவன் ஆண்டவரை விட அவன் மேல தேவதூதர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அதனாலதான் ஒரு கூட்ட தேவதூதர்கள் அவனோடு வந்தார்கள். அவ்வளவு அழகு, அவ்வளவு ஞானம். ஆனா அந்த அழகு தான் அவனை கெடுத்துச்சு. ஞானம் யாரையும் கெடுக்காது. ஒருத்தனை கெட்டு போகாம காப்பாத்துறது ஞானம் தான். ஆனா அவன் தன்னுடைய அழகு, மற்றவர்களை ஈர்க்கிற தன்மை இருக்கல. எல்லாருக்கும் இருக்கு ஈர்க்கிற தன்மை. சிலர் 5 பேரை இருப்பாங்க, சிலர் 10 பேரை இருப்பாங்க, சிலர் 100 பேரை, சிலர் 1000 பேரை, சிலர் 1,00,000 பேரை, அப்படிதான் இருப்பாங்க. இப்போ என்னால ஒரு 1000 பேரை இருக்க முடியும். 1 மில்லியன் பேரை ஈர்க்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த ஈர்ப்புத்தன்மை தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் லூசிஃபருக்கும் வினையாச்சு, எருசலேமுக்கும் வினையாச்சு. அதனால நமக்கு ஈர்ப்புத்தன்மை தேவை. அந்த ஈர்ப்புத்தன்மையால தான், உதாரணத்துக்கு எனக்கு அந்த பேசுகிறதுலே, போதிக்கிறதுலே கிருபை உண்டு. அதனால் சிலர் ஈர்க்கப்படுகிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடிகிறது. அதுக்காக நான் பேச மாட்டேன்னு உட்கார்ந்துடக்கூடாது. அது சரியான அணுகுமுறை இல்லை. ஆனா அதை நம்பக்கூடாது. எனக்கு பேச்சு திறமை இருக்கு, ஆகினால நான் பழச்சிக்கிடுவேன், நான் கட்சி கூட்டத்தில் பேசியாவது பழச்சிடுவேன், இலக்கிய மட்டத்தில் பேசியாவது பழச்சிக்கிடுவேன் அப்படின்னு நான் என்னுடைய பேச்சு திறமையை நம்புனா எனக்கு என் நிலைமை மோசமாக போயிடும். ஆகினால கர்த்தர் கொடுத்த ஈர்ப்பு தன்மைக்காக சோத்திரம். அதை நம்பி விடாதபடி கர்த்தர் கொடுத்த புகழுக்காக சோத்திரம். எல்லாருக்கும் புகழ் இருக்கு. சிலருக்கு குடும்பத்துக்குள்ள புகழ் இருக்கு, சிலருக்கு சபைக்குள்ள இருக்கு, சிலருக்கு ஊருக்குள்ள இருக்கு, சிலருக்கு பெரிய அளவில் புகழ் இருக்கு. அவ்வளவுதான். இந்த புகழ் நம்மை மோசம் போக்காதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆமென்.